பார்த்து உங்களுக்கு என்ன பயம்? என்னோட அம்மாவுக்கு தான் கடிச்சது ஆக்சுவலா நாய். கடிச்சு ஒரு 6 இயர்ஸ் ஆகுது. ஸ்டில் அதனால அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. 6 வீக் வரைக்குமே டாக்டர் சொல்லிட்டாங்க உங்க அம்மா உயிருக்கு நாங்க உத்தரவாதம் தர மாட்டோம். ஏன்னா எங்க அம்மாவோட சேர்த்து அதே ஸ்ட்ரீட்ல 3 பேருக்கு கடிச்சது. செகண்ட் வீக் ஒரு அங்கிள் இறந்தாரு. சரி உங்க அம்மா உயிரோட இருக்க மாட்டாங்கன்னா நாளைக்கு போய் அந்த இடத்துல போய் நீங்க ஃபுட் வைப்பீங்களா நாய்க்கு? வைக்க மாட்டேன் சார். அப்ப உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது அதை நீங்க பண்ண மாட்டீங்க. கரெக்ட்டா? என்னப்பா பண்ண சொல்ற? ஒரு நாய் கடிக்குதுன்னா அப்ப நம்ம என்ன பிரிகாஷன் அங்க பண்ணணும், அந்த நாய்க்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் எடுக்காம மொத்த நாயுமே இது வேணாம் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கும் தப்பு தானே. அப்படி சொல்றா சிங்கா குட்டி வா வா வா. சரி கடிச்ச கொசுவை அடிக்க வேண்டியதானே, எதுக்கு மத்த கொசுக்கு மருந்து தெளிக்கிறீங்க? பின்னாடி கொசுக்கும் நாய்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. கொசு நாய் ஒன்னா சார்? அப்ப இந்த கேள்வி சரிதானே, நாயும் மனுஷரும் ஒன்னா? நாங்க வேக்சின் பண்றோம், இம்யூனைசேஷன் பண்றோம், அதெல்லாம் பண்றோம் டாக்ஸ்க்கு அப்படின்னா எங்க பாக்கெட்ல இருந்து செலவு பண்றோம். உனக்கு என்னப்பா நீ பைத்தியம்? பியாண்ட் ஆர் லிமிட் போகும்போது பியாண்ட் யுவர் லிமிட்ல யாரால இதை செய்ய முடியும்? அது கவர்மெண்ட் தான் பண்ணணும். அப்ப கவர்மெண்ட் அதை செய்யறேன்னு சொல்லுது. எப்படா தெரியல நீங்க? நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா பண்றேன்னு பேர் வழி இல்ல கில் பண்ண போறதோ அப்படிங்கிற ஒரு பயம் எங்களுக்கு. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. அந்த நாய்க்கு நான் ஃபுட் வைக்கல, இருந்தாலும் நான் பழகிட்டு இருக்கேன். ஒரு கவுன்சிலரா பண்ணல ஒரு கவுன்சிலரா நான் பேசுறேன். ஒரு நிமிஷம் சார், இதை சொல்லி முடிச்சிட்டீங்களா? இதுக்கு ஏதோ பதில் சொல்றாங்க, அடுத்த கேள்வி போலாம். ஒரே ஒரு வேர்டு தான் இருக்கு. அப்ப சொல்லி தொலை. அத நான் இன்னொரு கம்பேனியனா தான் பாக்குறேன். அந்த இடத்துல நான் அதை த்ரெட்டா பாக்குறேன். நாய் வண்டி பிடிச்சிட்டுலாம் போச்சுல, அப்ப அதை தடுத்ததும் அதற்கு எதிராக நின்னது யார்? நாங்க தான். இறங்கி ஏதாவது செய்யலாமான்ற அளவுக்கு கோவம் வருது. அந்த அளவுக்கு கோவம் வருது. அதை நீங்க தடுத்ததுனால 10 வருஷத்துல என்ன ஆயிருக்கு? இப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்ப என்ன செய்யலாம்? நீ கேக்குறதுனால சொல்றேன். சொல்லு. நாங்க எங்க 10 நாயை உங்கள்ட்ட கொடுக்கறோம். இன்ஜெக்ஷன் போடுங்க, ஏபிசி பண்ணுங்க, திருப்பி எங்க ஸ்ட்ரீட்ல கொண்டு வந்து விட்டுடுங்க எங்க 10 நாயை. என்னையா இதெல்லாம்? எப்படி எல்லாம் ஃபீல் பண்றீங்க? உங்க ஸ்ட்ரீட்டுக்கே வந்து நான் கவுன்சிலரா இருக்கேன். நான் எங்க இதுல இருந்து எல்லாருக்குமே எல்லா டாக்ஸ்க்குமே நாங்க இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு தான் இருக்கோம். வெரி குட், ஐ லைக் யூ. பாவம் அந்த துப்புரவு தொழிலாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மார்னிங் கிளீனிங் போறாங்க, என்கிட்ட வந்து அழுறாங்க, மேடம் நாங்க எவ்வளவுதான் மேடம் கிளீன் பண்றதுன்னு சொல்லிட்டு. சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. நீங்க இவ்வளவு பேரை பத்தி கவலைப்படுறீங்க. பேரலா குப்பை எள்ளக்கூடிய தொழிலாளிகள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் இத வந்து ஹேண்டில் பண்ண முடியாம கஷ்டப்படுறாங்களா? அதெல்லாம் சேர்த்து தானே இந்த பேக்கேஜுக்குள்ள பார்க்கணும். இப்பவாவது என்னை பற்றி உணர்றீங்க? என் கண்ணு முன்னாடியே என் குழந்தைய ஒரு 8 நாய் சுத்தம் போது என்ன எனக்கு உயிரே கையில இல்ல சார். கேட்ட ஓபன் பண்ணி ஸ்ட்ரீட் குள்ள போயிட்டு பைக் மேல இடிக்க பார்த்துட்டா. ஓடி போய் வண்டியிலேயே இதுலயே மோதி குழந்தைகளுக்கு வேற ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் சார்? இவர் சொன்னதை கேட்டதும் என் உடம்பெல்லாம் நடுங்கிடுச்சு. என்னோட பையன் வந்து ரோட்ல நின்னுனா அஸ்கி ராட்வீலரு பாக்ஸர் மூணுத்தையும் ஒரு பொண்ணு வளர்த்துட்டு திறந்து விட்டுச்சு கேட்டு. நாம என்னப்பா செய்யறது? நம்ம ஒன்று நினைச்சா தெய்வம் ஒன்று நினைக்குது. பொண்ணு அந்த பொண்ணால் கண்ட்ரோல் பண்ண முடியல நாயை. அந்த நாய் வந்து 3 10 செகண்ட் என் பையனை வந்து எகிரி கடிக்க ஆரம்பிச்சு. என் பையன் கீழே வந்து கடம்பல என்கிட்ட என்ன பண்றதே தெரியல. அதுக்கும் சைடு காது கடிச்சு எடுத்துருச்சு, தலையில அவ்வளவு கடிச்சிருச்சா? ஆமா. என்ன கொடுமை சரவணது. வீட்டில் தம்பி நாங்களாம் வாழ்ந்துட்டு இருக்கும்போது தம்பியை கிடச்சிது சார். கிட்டத்தட்ட 75 நாள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த 75 நாளில் நான் உங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அப்போ அதை நான் நம்பல. ஆனா ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா 75 நாள் எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லை, பையன் நல்லாவே இருந்தான். திடீர்னு ஒரு நாள் காலையில் எனக்கு தலைவலிக்கு ஸ்கூல் போகலன்னு சொன்னான். இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா வாயிலிருந்து ஒரு மாதிரி கூடலாம் வடிச்சிட்டு அந்த ரேபிஸ் சிம்டம்ஸ். ஹாஸ்பிட்டல் போயாச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் உள்ளே எடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடியாது, வீட்டுக்கு கொண்டு போங்க அப்படிங்கிறாங்க. ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க வர மாட்டாங்க அப்படிங்கிற டாக்டர்ஸ். கடைசி வீட்டுக்கு கொண்டு வந்தவர் அடுத்த நாள் பையன் இறந்துட்டான். இது வந்து இர்ரெஸ்பான்சிபிள் பெட் ஓனர் தான் சார். இப்ப நான் அவரை தூக்கி உள்ள வச்சிடலாமா? கண்டிப்பா, ஏன்னா ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்க மாட்டாங்க அந்த டாகுக்கு. அவனை பிடிச்சி இந்த கத்தி காலையில 8 மணில இருந்து 9 மணி வரை ரொம்ப பிஸியா இருக்கும். பிஎஸ்சி எல்லாம் ஸ்கூல் போற குழந்தைங்க எல்லாம் ரேபிஸ் வேக்சினுக்காக வந்து நிப்பாங்க. நினைச்சாலே பயமா இருக்கு. எங்க குழந்தைக்கு என்ன தலையெழுத்தா? நீங்களாம் நாய் வளர்ப்பீங்க, அந்த நாய்க்கும் நாங்க வேக்சின் போட்டு எங்க குழந்தைக்கு என்ன தலையெழுத்தா? ஹைட்ரோஃபோபியா ஆகி செத்து போறாங்க, அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. திரும்ப திரும்ப அதே கான்செப்ட். நாங்க நாயை இது பண்ணுவோம், நாய்க்கு இது பண்ணுவோம். ரொம்ப தப்பு சார். உனக்கு என்ன